ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச புட்டிங், அதுவும் எக் இல்லாமல் அவன் இல்லாமல் கேரட் பீட்ரூட்டை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கேரட் பீட்ரூட் எடுத்துக்கலாம். சின்ன சைஸுங்கிறதுனால நான் 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் 1 க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு கேரட் பீட்ரூட்டை இது போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கேரட் மட்டும் எடுத்து 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா வேகணும். 2 கப் தண்ணி நல்லா 1 கப் அளவுக்கு சுண்டி வரும்போது கேரட் நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு பவுலில் வெந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே போல் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் கேரட் போல் இதை கிரைண்ட் பண்ணாமல் பீட்ரூட்டை நம்ம தனியாக தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுனாவே அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். ஸோ அந்த தண்ணி மட்டுமே நமக்கு போதும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பால் சேர்த்துக்கலாம். நான் 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ 1/2 லிட்டர் பாலாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 லிட்டர் பாலுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுகர் நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம பீட்ரூட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவரை எந்த லம்ஸும் இல்லாமல் பீட்ரூட் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு அதை நம்ம கொதிக்கிற பாலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுமே திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே வந்துட்டுருக்கணும். 2 or 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸ் கூட ஆகாது, 2 நிமிஷத்துலேயே இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததும் நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அது போல் பவுல் எடுத்து க்ரீஸ் ஆர் கீ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த புட்டிங்கை அதில் சேர்க்க வேண்டியது தான். நம்ம பீட்ரூட் கேரட் ரெண்டுமே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் எந்த டிசைன் லேயர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லேயர் பீட்ரூட் சேர்த்துட்டு மீதம் இருக்க 1/2 வந்து கேரட் புட்டிங் சேர்க்கலான் இருக்கேன். கேரட் புட்டிங் ரெடி ஆகிறது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் திரும்பவும் 1/4 லிட்டர் பால் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் பேஸ்ட், அதோட வேக வச்ச கேரட் தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதில் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு கொதிக்கிற பாலில் கலந்துக்கலாம். திக்காக ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ளேயும் ஃபாஸ்ட்டாக நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே போல் தான், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கிளறிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பீட்ரூட் புட்டிங்கோட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மேங்கோ எசன்ஸ் சேர்த்தது போல் இருக்குது. அதே போல் கேரட் பீட்ரூட் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம இது போல் கேரட் பீட்ரூட்டில் நம்ம செஞ்சு தரும்போது ஹெல்த்தியானது. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இது போல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அவங்கள்ட்ட கேரட் பீட்ரூட் நம்ம சொல்லாமல் மேங்கோ ரோஸ் மில்க் அப்படின்னு கூட சொல்லலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தது மேங்கோ அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க நம்பி சாப்பிடுவாங்க.
ஏன்னா எந்த ஸ்மெல்லுமே கேரட் ஸ்மெல்லோ பீட்ரூட் ஸ்மெல்லோ வராது. ரெடியானதும் ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வைக்க வேண்டியதுதான். வச்சாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. கவிழ்த்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இது போல் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரான பீட்ரூட் கேரட் புட்டிங் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.